போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏம்மா 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 சிப்பா எக்கு. மலரோட பாட்டி ஒரு வாட்டி சொன்னுச்சு, 40 வயசுக்கு மேல உயிரோட இருக்கிறவன்லாம் ரவுடியே இல்லைன்னு. என்னப்பா உனக்கு வரையெல்லாம் போட்டுக்கிறாங்க? உனக்கு அழகாப்பா. நான் கைதி. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் சரண் அவருடைய அல்லி அர்ஜுனா படம் மக்கள் கிட்ட பெருசா ரீச் ஆகலன்னு உங்களுடைய பேட்டியில அவருடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாரு. அந்த படத்தை திரும்பவும் டிஜிட்டலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணா மக்கள் ரசிப்பாங்களே, இதை பாரதி ராஜா யோசிப்பாரான்னு சேலத்திலிருந்து ஜீவகன் மகேந்திரன் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தை டிஜிட்டல் முறைக்கு மாற்றி வெளியிடணும்னா அதுக்கு எக்கச்சக்கமாக செலவாகும். அப்படி மாற்றி வெளியிடும்போது அந்த படம் எப்படிப்பட்ட வசூலை பெறும் அப்படின்னு முதல்ல யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு படத்தை டிஜிட்டல் முறைக்கு மாற்றுவார்கள். அல்லி அர்ஜுனா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஆரம்பத்திலேயே வெற்றி படமாக அமையலை. அப்படிப்பட்ட படத்தை இப்போ டிஜிட்டலில் வெளியிட்டால் அந்த படம் எப்படிப்பட்ட வசூலை கொடுக்கும் அப்படின்ற சந்தேகம் நிச்சயமாக எல்லா விநியோகர்களுக்கும் இருக்கும். அதன் காரணமாகத்தான் இது போன்ற முயற்சிகளில் யாரும் ஈடுபடுவதில்லை. தலைவன் தலைவி படம் சக்சஸ் ஆச்சான்னு திருநெல்வேலியிலிருந்து ராம்குமார் கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி நடித்து வெளியான படங்களில் தலைவன் தலைவி படத்துக்கு கிடைச்ச ஒரு ஓப்பனிங் மாதிரி வேறு எந்த படத்துக்கும் இது வரைக்கும் கிடைச்சதில்லை அப்படின்னு தான் எல்லா விநியோகத்திலும் சொல்கிறாங்க. அதே மாதிரி முதல் 3 நாட்கள் வசூலும் இது வரைக்கும் விஜய் சேதுபதி படங்கள் பண்ணிய வசூலை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. தலைவன் தலைவி திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அப்படின்றதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? ரஜினிகாந்த் மற்றும் மோகன் பாபு இவங்களுடைய நட்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ரஜினியும் மோகன் பாபுவும் பழகுகின்ற வீடியோக்கள் பல வெளிவந்திருக்கு. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்களை பார்த்தாலே அவங்க 2 பேருக்குள்ள நெருக்கத்தை உங்களால் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும். நட்பு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறவங்க தான் 2 பேரும். அதன் காரணமாக தான் அவருடைய நட்பு இத்தனை ஆண்டுகள் நீடித்திருக்கிறது. நடிகை கண்ணாம்பா தனது கணவருக்காக பல படங்களை தயாரித்து நஷ்டமடைஞ்சது உண்மைதானான்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. பொறுத்தது போதும் மனோகரா, பொங்கி எழு அப்படின்னு மனோகரா படத்திலே வசனம் பேசிய கண்ணாம்பா ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக பல படங்களை அவங்களுடைய கணவரோடு சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கணவருக்காக அந்த படங்களெல்லாம் அவங்க தயாரித்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொடங்கினாங்க. அந்த நிறுவனத்தின் சார்பிலே பல படங்கள் எடுத்தாங்க. அதில் ஒரு சில படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன, ஒரு சில படங்கள் தோல்வி படங்களாக அமைந்தன. அவ்வளவுதான். இசையமைப்பாளர் புகழேந்தி தமிழில் எத்தனை திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. மலையாளத்திலே 12 திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ள KV மகாதேவனுடைய உதவியாளரான புகழேந்தி தமிழில் இசையமைத்த படங்கள்னா 2 தான். ஒன்று நடிகர் சிவகணேசன் நடித்த குருதட்சணை என்ற திரைப்படம், இன்னொரு திரைப்படம் செல்வியின் செல்வன். இலங்கை வானொலி பிரபலம் BH அப்துல் ஹமீது ஏதாவது தளத்தில் இயங்குறாரா? அவரோட உங்களுக்கு பழக்கம் இருக்கா? அவரை பற்றி சொல்லுங்கன்னு மதுரையிலிருந்து பிரபு கேட்டிருக்காங்க. அப்துல் ஹமீது அவர்களோடு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. நம்முடைய சாய் விசித்ரா நேர்காணல் நிகழ்ச்சிக்கு அவர் வர வேண்டும் என்று கூட 2-3 முறை அவரை அழைத்தேன். நிச்சயமாக அடுத்த முறை சென்னை வரும்போது அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறேன் அப்படின்னு அப்துல் ஹமீத் சொல்லியிருக்காரு. அப்துல் ஹமீத்கிட்ட உள்ள சிறப்பான விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமாவை பற்றி எல்லா தகவலையும் தன்னுடைய விரல் நுனியிலே வைத்து கொண்டிருப்பவர். தமிழை அழகாக உச்சரிக்கின்ற சில அறிவிப்பாளர்களில் மிக முக்கியமானவர் அப்துல் ஹமீத். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அவரை பற்றி சொல்லி ஆகணும். திரையுலகத்தை பற்றி எல்லா தகவலும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுலேயும் திரையிசை பாடல்களை பற்றிய தகவல்களை தன்னுடைய விரல் நுனியிலே வைத்து கொண்டிருப்பவர் தான் அவர். குஷ்புவை வச்சு சுந்தர்சி ஒரு முழு படத்தை எடுக்கிறதுக்கு எதுக்கு தயக்கம் காட்டுறாருன்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. எந்தெந்த சீசனில் எந்தெந்த கதாநாயகர்கள் பிரபலமாக இருக்காங்களோ அவங்கள வைத்து படம் எடுக்கிறது தான் சுந்தர்சியுடைய வழக்கம். அது மாதிரி தான் குஷ்பு ஒரு காலகட்டத்திலே மிகவும் பிரபலமாக இருந்தபோது அவரை வச்சு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தினுடைய விளைவாகத்தான் குஷ்பு என்ற ஒரு அழகான மனைவி அடையக்கூடிய வாய்ப்பு சுந்தருக்கு கிடைச்சிது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அன்றைக்கு குஷ்பு இருந்த இடத்துல இப்போ யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு படம் எடுக்கிறது தான்
சுந்தர் சியுடைய பாணி. எம்ஜிஆர் மாதிரியே சிவாஜியும் ஆரம்ப காலத்திலிருந்து அரசியல் கட்சியில இருந்திருந்தா அவர் அரசியல ஜெயிச்சிருப்பாரான்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. எந்த கட்சியில அப்படின்றத பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. ஹரிஹர வீரமல்லு படத்தால ஏஎம் ரத்னம் அவர்களுக்கு 100 கோடிக்கு மேல நஷ்டம் அப்படின்றது உண்மையா? அப்படின்னா 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 ரிலீஸ் ஆகுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. பவன் கல்யாணுடைய ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையலை அப்படின்றதுனால நிச்சயமாக அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான ஏஎம் ரத்னத்துக்கு நஷ்டம் ஏற்படும். இப்போ ஹீரோயினை கவர்ச்சி காமிச்சு நடிக்கிறாங்க. இந்த காலத்துல சில்க் சுமிதா இருந்து கவர்ச்சி காமிச்சு நடிச்சா அப்போ இருந்த மாதிரி அவங்களால 10 வருஷம் நீடிக்க முடியுமான்னு வெளியனூர்ல இருந்து அரவிந்த் லோச்சனன் கேட்டிருக்காங்க. எல்லா கவர்ச்சி நடிகர்களோடும் சில்க் ஸ்மிதாவை ஒப்பிடவே முடியாது. சில்க் ஸ்மிதா கவர்ச்சி நடிகைகளில் ஒரு தனி ரகம். இந்திய அளவுல இயக்குனர் ராஜமௌலிக்கு பிறகு இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு தான் கூலி படத்துக்காக மிகப்பெரிய சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அதே மாதிரி ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு படத்துக்காக 10 கோடிக்கு மேல சம்பளம் கொடுத்தது இந்த படத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையானு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியில நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனுஷ்கா ஏன் இப்போ தமிழ் திரைப்படங்களை நடிக்கிறது இல்லைன்னு கனடாலேருந்து விஜய் சங்கர் கேட்டிருக்காங்க. அனுஷ்காவுடைய நடிப்பில் அடுத்து காட்டி அப்படின்ற படம் வெளிவர இருக்கு. அதில் விக்ரம் பிரபு கூட முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. அந்த படத்தை தொடர்ந்து கோகுலம் ஸ்டுடியோஸ் கோபாலன் தயாரிக்கின்ற காத்தனார் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாங்க அனுஷ்கா. அதில் பிரபுதேவா, ஜெயசூர்யா ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க. ரித்திக் ரோஷன் திரைப்படங்களில் நடிக்கிறத விட்டுட்டாரான்னு கனடாவிலிருந்து விஜய் சங்கர் கேட்டிருக்காங்க. வார் 2 அப்படின்ற படத்தில் இப்போ தான் நடித்து முடிச்சிருக்காரு ரித்திக் ரோஷன். அந்த படம் அடுத்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி என்று வெளியாகிருக்கிறது. அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர், ராணா ஆகியோரும் அவரோடு இணைந்து நடித்திருக்கிறார். வேலைக்காரன், மன்னன், உழைப்பாளி இந்த படங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுக்கு மொழியில இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு. இதெல்லாம் ரஜினிகாந்த் எழுதினாரா இல்ல அதுக்குன்னு தனியா ஆங்கில பேராசிரியர் எழுதி கொடுத்தாங்களான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய படங்கள்ல ஒரு சில பஞ்ச் லைன்களை ரஜினி சேர்த்துக் கொள்வார் அப்படின்றது உண்மைதான். ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகின்ற வசனங்கள் வசனகர்த்தாவும் அந்த படத்தினுடைய இயக்குனரும் எழுதி தருகின்ற வசனங்கள் தான். சிலம்பரசன் மற்றும் அனிருத் இவங்க 2 பேருக்கும் இந்த வருஷம் கல்யாணம் ஆக வாய்ப்பு இருக்கா? ஏன் இவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்கன்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்துட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற முடிவில் சிம்பு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். வடிவேலு மாரீசன் படத்துல வேலாயுதம் பிள்ளையாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாமான்னு சென்னையில இருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. அதுல என்ன சந்தேகம்? நீங்க சொல்லியிருக்கிறது முழுக்க முழுக்க உண்மைதான். அந்த கதாபாத்திரமாகவே அந்த படத்துல வாழ்ந்திருக்கிறார் வடிவேலு என்றுதான் சொல்ல வேண்டும். இளையராஜாவுக்கு ஏன் பாரத ரத்னா விருது கொடுக்கலன்னு பெங்களூர்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. பாரத ரத்னா விருதுக்குரிய எல்லா தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் தான் இசைஞானி இளையராஜா என்பது மத்திய அரசுக்கு நன்றாக தெரியும். அதனால எந்த நேரமும் அவருக்கு அந்த விருதை அவர்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் மோர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஹோசூர்ல இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் நடிப்பிலே உருவாகியுள்ள ஒன்ஸ் மோர் திரைப்படம் செப்டம்பர் மாதம் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். விஜய் தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குற படத்துல கௌரவ தோற்றத்துல நடிப்பாரான்னு நெல்லையில இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. சஞ்சய் இயக்குற படத்துல விஜய் கௌரவ வேடத்தில் நடிப்பிற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. கவிஞர் வாலி மற்றும் வைரமுத்து இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது மோதல் இருந்ததான்னு மதுரையில இருந்து பாண்டியன் கேட்டிருக்காங்க. கவிஞர் வாலியை பற்றி சரியா தெரியாதனால தான் இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாலியை பொறுத்தவரையிலே யாருடனும் அவருக்கு மோதல் கிடையாது. எல்லோருடனும் இனிமையாக பழகக்கூடியவர் தான் வாலி. அவரையே விமர்சித்தால் கூட அதுக்கும் நகைச்சுவாக பதில் சொல்வாரே தவிர அவங்களோட கோவப்படமோ ஆத்திரப்படமோ மாட்டார் வாலி. ஜனங்க எதிர்பார்க்குற படத்தை இயக்குனர் கொடுக்கணும். இப்போ உள்ள தமிழ் சினிமா எப்படி இருக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கோவைபுதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஜனங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி ஒரு படத்தை டைரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த டைரக்டர் கொடுக்குற படங்கள் இருக்க அது எப்படிப்பட்ட படங்களாக இருந்தாலும் எந்த ஜானர் படங்களாக இருந்தாலும் ஜனங்க ரசிக்கக்கூடிய படங்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்று ஒரு தகவல். ஏவிஎம் என்ற 3 எழுத்திலே ஒரு ஸ்டூடியோவை நிறுவி மிகப்பெரிய சாதனைகளை திரைப்பட உலகிலே செய்தவர் தான் ஏவி மையப்ப செட்டியார். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள். தன்னுடைய வாழ்நாளில் தடைக்கற்கள் எல்லாவற்றையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி பெற்றவர் தான் மையப்ப செட்டியார். ஆரம்பத்திலே திரைப்பட தயாரிப்பாளராக மாறியதுக்கு பின்னாலே அவர் தயாரித்த திரைப்படங்கள் அல்லி அர்ஜுனா, ரத்னாவளி, நந்தகுமார் ஆகிய 3 படங்கள். இந்த 3 படங்களுமே தோல்வி படங்கள். முதல்ல 3 படமும் தோல்வி படம்னா யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? அந்த தொழிலை விட்டே ஓடிடுவாங்க. ஆனால் மையப்ப செட்டியார் அதை செய்யலை.
தப்பு தொழில் மேலே இல்லை, நம்ம மேலே தான் இருக்குது அப்படின்றத உணர்ந்தவர் தனக்கென ஒரு ஸ்டூடியோ இருந்தால் தான் இதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னு முடிவெடுத்து சென்னையில் பிரகதி ஸ்டூடியோஸ் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்டூடியோவை நிறுவினார். அந்த ஸ்டூடியோவின் சார்பிலே பூ கைலாஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை எடுத்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து அவர் எடுத்த திரைப்படம் தான் ஸ்ரீவள்ளி அப்படின்ற திரைப்படம். டிஆர் மகாலிங்கமும் குமாரி ருக்மிணியும் ஜோடியாக நடித்த அந்த திரைப்படம் 2 லட்சம் ரூபாய் செலவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனால் அந்த படம் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்த லாபத்தொகை எவ்வளோ தெரியுமா? 20 லட்சம் ரூபாய். அந்த படத்தை தன்னுடைய பங்குதாரர் இருவருடன் சேர்ந்து எடுத்தார் மெய்யப்ப செட்டியார். இந்த ஸ்ரீவள்ளி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த போதிலும் சினிமா தொழிலை பொறுத்த வரைக்கும் அது நிரந்தரம் இல்லாத தொழில். அதனால் இந்த ஸ்டூடியோவை விற்று விடுவோம் என்ற முடிவுக்கு மெய்யப்ப செட்டியாருடைய பங்குதாரர்கள் வந்தார்கள். அந்த 2 பேர் அப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால வேறு வழி இல்லாமல் அந்த ஒப்பந்த பத்திரத்திலே கையெழுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் மெய்யப்ப செட்டியார். கையில் இருந்த பிரகதி ஸ்டூடியோ போயிடுச்சு. உடனே ஊருக்கு போய் வேறு தொழில் பார்க்கலாம் அப்படின்னு மெய்யப்ப செட்டியார் நினைக்கல. அடுத்த ஸ்டூடியோவை எங்கே தொடங்கலாம் அப்படின்னு யோசித்தார். அப்போ தான் காரைக்குடி பக்கத்தில் தேவக்கோட்டையில் ஒருத்தர் நாடக கோட்டையை ஆரம்பிச்சுட்டு அங்கே நடத்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. உடனடியாக அவரை சந்தித்து பேசினார். அந்த நாடக கோட்டைக்கு அதை சுற்றியுள்ள இடங்களுக்கும் மாதம் 3000 ரூபாய் அப்படின்னு வாடகையை நிர்ணயம் செய்தார். அங்கே தன்னுடைய ஸ்டூடியோவை நிறுவி அதன் சார்பிலே மெய்யப்ப செட்டியார் எடுத்த திரைப்படங்கள் தான் வேதாள் உலகம், நாம் இருவர் போன்ற திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை குவித்தன. இந்த நேரத்தில் அந்த ஸ்டூடியோவிற்கு 3000 ரூபாய்க்கு வாடகை விட்டார்ல, அவர் மெய்யப்ப செட்டியாரிடம் ஒரு கண்டிஷன் போட்டார். நீங்கள் தான் நல்லா சம்பாதிக்கிறீங்களே, இந்த இடத்துக்கு 10,000 ரூபாய் கொடுங்க. அந்த இடம் இருக்க நியாயமாக பார்த்தா 500 ரூபா கூட பெறாது. ஆனாலும் 3000 ரூபா கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன். அப்படி இருந்த சூழ்நிலை அவர்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டார். 3000 ரூபாயை வாடகையாக வாங்கிட்டு இருந்தவர் திடீர்னு 10,000 ரூபாய் கேட்ட உடனே அந்த இடத்துல இருந்து ஸ்டூடியோவை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணார் மெய்யப்ப செட்டியார். உடனடியாக சென்னையிலே நிலத்தை தேட ஆரம்பித்தார். அப்போ தான் கோடம்பாக்கம் அப்படின்ற கிராமத்தில் 10 ஏக்கர் நிலம் காலியாக இருக்குது அப்படின்ற விவரம் அவருக்கு தெரிய வந்தது. அந்த 10 ஏக்கர் நிலத்தை என்ன விலை கொடுத்து மெய்யப்ப செட்டியார் வாங்கினான்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. இப்போ ஏவிஎம் ஸ்டூடியோ இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு மெய்யப்ப செட்டியார் அப்போ கொடுத்த விலைன்றது 37,500 ரூபாய். சென்னையிலே தொடங்கப்பட்ட ஏவிஎம் ஸ்டூடியோவில் தயாரிக்கப்பட்ட முதல் திரைப்படம் தான் வாழ்க்கை என்ற திரைப்படம். அந்த வாழ்க்கை அப்படின்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அந்த படத்தை வாங்கின விநியோகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கும் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தந்தது. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் தடைக்கற்கள் வந்த போதெல்லாம் அதை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றியதால் தான் மெய்யப்ப செட்டியார் திரையுலக சரித்திரத்திலே இன்று வரையிலே மிக முக்கியமான இடத்திலே இருக்கிறார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே இதுக்கு அடுத்து தான் நீங்கள் விநியோகஸ்தரானது. அப்புறம் விநியோகஸ்தராகி அருவாவையில்னு நாசர் ஊர்வசி வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன். கூட குணசேகரன் நம்மளுடைய நண்பரையும் சேர்த்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறோம். சரி, நம்ம சவுத் சார் குத்துவழக்கத்தை வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நான் அவரை பார்க்க போனேன். வேணாம் சார், என்ன ஆளே காணும். இல்லை சார், நான் சொந்த படம் எடுக்கணும். கட்டாயம் எடுக்கணுமா? அருவாவேல் படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஊரில் நடந்த ஒரு கதை. சங்கரங்கோயில் பக்கத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் படமெல்லாம் எடுத்து ஊர்வசியை டப்பிங் கூப்பிட்ருக்கேன். வரிகணன் ஒரு சின்ன விஷயம், வாங்கோ. நான் சாகிறது மாதிரி இது வரைக்கும் 7 படம் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் நான் நடித்தேன் ஒரு லாயராக ஒரு சீன். பிக்சர் ஓப்பனிங்கே ஊர்வசி வந்து என்கிட்ட கேட்குறாப்புல, என் புருஷனை எப்படியா காப்பாற்றுங்க சார், எப்படியா தூக்கில் போடாதீங்க சார். இங்கே வருமா, காப்பாற்றவே முடியாது. கடவுளே நினச்சா கூட இதை காப்பாற்ற முடியாது, விட்டுருப்பாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.